ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 15:29. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதுமில்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதுமில்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றான். ஆங்கிலத்தில் அண்ட் ஆல்சோ த ஸ்ட்ரெங்த் ஆஃப் இஸ்ரேல் வில் நாட் லை நார் ரிப்பென்ட், ஃபார் ஹீ இஸ் நாட் அ மேன் தட் ஹீ ஷுட் ரிப்பென்ட். இந்த நாளில் கிறிஸ்தவர்களின் ஜெயபலம் கிறிஸ்துவே, கிரைஸ்ட் இஸ் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் அ ட்ரூ கிறிஸ்டியன் என்கிற தலைப்பின் கீழே நாம் இந்த காரியத்தை பார்க்க போகிறோம், இந்த செய்தியை பார்க்க போகிறோம். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பை நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, எங்களோடு கூட தொடர்ந்து பேசுகிறவர் ஆம் கர்த்தாவே, நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால், எங்களுடைய பரம பிதாவாய் இருக்கிறபடினால், எங்களுடைய இரட்சகராக இருக்கிறபடினால ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறதை போல உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு கூட நீர் பேசுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஜெய பலத்தை குறித்து நீர் எங்களுடைய ஜெயபலம் என்கிறதை உணர்ந்தவர்களாக நாங்கள் காணப்பட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் ஜெயபலம் ஆனவர். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் யார்? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ஜெயபலம். இஸ்ரவேலின் தேவன் யார்? இஸ்ரவேலின் தேவன் யார்? அல்லது இப்படி கேள்வி கேட்குறேன், இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தேவனை அறிமுகப்படுத்தியது, இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? இஸ்ரவேலர்கள்னா யார்? யாக்கோபின் பிள்ளைகள். அதிலிருந்து பலுகி பெருகினதான அந்த கூட்டம் தான் இஸ்ரவேலர்ல. இப்போ இந்த இஸ்ரவேல் என்கிறதான இந்த ஜன கூட்டத்திற்கு தேவனை அறிமுகப்படுத்தியது யார்? அல்லது யாருடைய தேவனை அவர்கள் தங்களுடைய தேவனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்? அஃப்கோர்ஸ் ஆபிரகாமுடைய தேவன். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி, பரலோகத்தின் தேவன் தன்னை வெளிப்படுத்தின போது அவன் அவரை என்ன பண்ணான்? தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டான். அப்போ அவனுடைய வழி தோன்றல்களாகிய இந்த இஸ்ரவேலர்களுக்கு இந்த தேவனை அறிமுகப்படுத்தியது யார் என்று சொன்னால் நிச்சயமாக ஆபிரகாம். ஆபிரகாமின் தேவன் இஸ்ரவேலின் தேவன். அப்போ இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அப்படின்னு சொன்னால் ஆபிரகாமின் தேவன், அதாவது பரலோகத்தின் தேவன் என்று அர்த்தம். இதில் ஒன்றும் டவுட்டே இல்லைல்ல. இப்போ கிறிஸ்தவர்களின் ஜெயபலமானவர் யார்? அடுத்த கேள்வி, கிறிஸ்தவர்களின் ஜெயபலமானவர் யார்? ஜெயபலம்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து, அதுவும் ஜெயம் கொள்ளுகிறதான ஒரு பலம், அது தங்களுடைய தேவன் அப்படின்ட்டு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்தவர்களுடைய ஜெயபலம் அப்படின்னா யார்? ஹூ இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? கிறிஸ்தவர்களுக்கு யார் தேவனோ அவர் தான் கிறிஸ்தவர்களுடைய ஜெயபலம். கிறிஸ்தவர்களுடைய தேவன் யார்? ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வீர்களானால், ஆபிரகாமின் தேவன் கர்த்தர் என்கிற ஒருவரே. நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்து முழுமையாக வாசிக்கணும். அவனோடு கூட பேசுகிறவரை அவன் ஆண்டவர் என்றும் தன்னுடைய கர்த்தர் என்றும் அவரை தன்னுடைய தேவன் என்றும் அவன் என்ன பண்ணுறான்? அவன் அழைக்கிறான். இயேசுவானவரை கர்த்தர் என்பீர்களானால் ஆபிரகாமின் தேவன் கர்த்தர். கிறிஸ்தவர்களின் ஜெயபலம் ஆபிரகாமின் தேவன், இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்வோமானால், இயேசுவானவரை கர்த்தர் என்று நாம் ஏற்றுக்கொண்டு அழைக்கிறோம் என்றால் அவரே ஆபிரகாமுடைய தேவன் என்பதில் சந்தேகமே இல்லை. எதாவது சந்தேகம் இருக்கா? அவர் ஆபிரகாமின் தேவன் என்பது சந்தேகம் இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ், கிறிஸ்தவர்களின் தேவன் கிறிஸ்துவே என்றால் எந்த கிறிஸ்து? என்ன தலைப்பு? கிறிஸ்தவர்களின் ஜெயபலம் கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்தவர்களுடைய தேவன் கிறிஸ்து அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி, எந்த கிறிஸ்து? இப்படியெல்லாம் கேள்வி எல்லாம் வரணுமா, கேட்கணுமா அப்படின்னு கேட்டால்
இந்த கேள்வி அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது இதை விட அவசியமான கேள்வி வேறு, நம்முடைய ரட்சிப்புக்கு இதை விட அவசியமான கேள்வி வேறு ஒன்றும் இல்லை. ஏனென்று சொன்னால் மத்தேயு 24:5 இப்படி வாசிக்கிறோம். இயேசுவானவர் சொன்னதான ஒரு காரியம், அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். எப்படி? அநேகர் வந்து, 1-2 பேர் கிடையாது, அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, அப்படின்னு என்ன அர்த்தம்? மெய்யான தேவனுடைய அல்லது மெய்யான கிறிஸ்துவனுடைய நாமத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு நானே கிறிஸ்து, தான் தான் தேவன், தான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை என்ன பண்ணுவாங்க? அதுவும் கொஞ்சம் பேர் கிடையாது, அநேகரை வஞ்சிப்பார்கள். அப்போ இந்த கேள்வி அவசியமா? கிறிஸ்தவர்களின் தேவன் கிறிஸ்து என்றால் எந்த கிறிஸ்து என்கிறதான கேள்வி அவசியம். ஏனென்று சொன்னால் அநேக கிறிஸ்துக்கள், அப்படிதானே? அப்படித்தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்படித்தான் எச்சரிக்கப்பட்டு நாம் இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அந்த கேள்வி அவசியம். அடுத்த கேள்வி, எந்த கிறிஸ்து? எந்த கிறிஸ்து? இயேசு கிறிஸ்து. அடுத்த கேள்வி, இயேசு கிறிஸ்து என்றால் எந்த எந்த இயேசு? ஏனென்று சொன்னால் இயேசு என்கிற பெயர் இயேசுவானவர் இந்த பூமியிலே மனுஷனாக காணப்படும் போதே அநேகருக்கு இருந்ததான ஒரு காமனான பெயர் தான். யோசுவா என்கிறதான பெயர் கூட இயேசுன்னு தான் அர்த்தம். அதுக்கு பழைய ஏற்பாட்டில் யோசுவா, ஜாஷுவா, யேசுவா பார்க்குறோம் இல்லையா? அது என்ன அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இயேசு, ரெண்டும் ஒரே பேர் தான். அப்போ இயேசு என்றால் எந்த இயேசு? அடுத்த கேள்வி இல்லையா? அவசியமா அப்படின்னா ரட்சிப்புக்கு இதை விட அவசியமான கேள்வி நம்மளை கேட்டுக்கொள்வதற்கு வேறொரு கேள்வி இல்லை. என்ன இயேசு என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு. அடுத்த கேள்வி, கர்த்தர் என்றால் எந்த கர்த்தர்? கர்த்தர் என்றால் எந்த கர்த்தர்? ஏன்னு சொன்னால் அவரவர்களும் கர்த்தர்னா லார்டு தானே, லார்ட் ஆண்டவர் என்று அர்த்தம். எல்லாவற்றுக்கும் காரணமாய் இருக்கிறவர் தான் கர்த்தர். அப்போ கர்த்தர் என்றால் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? எங்களுடைய லார்டு இவர், எங்களுடைய ஆண்டவர் இவர் அப்படின்னு யாரையாவது சொல்லிட்டு இருக்கலாம். அப்போ எந்த கர்த்தர் என்கிற கேள்வி வந்தால் வேதம் சொல்லுகிறது தேவனாகிய, வாசிப்பீங்கன்னா எடுத்து வாசிட்டே வந்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் இதை சொன்னார், தேவனாகிய கர்த்தர் இதை செய்தார் இப்படிலாம் வாசிட்டே வருவீங்க. எந்த கர்த்தர் என்றால் தேவன் என்கிற கர்த்தர், தேவனாகிய கர்த்தர். தேவனாகிய கர்த்தர் என்றால் பரலோகத்தின் தேவன், அதாவது பரலோக பிதா என்கிற ஒருவரே என்று அர்த்தம். பரலோகத்தின் பிதா ஒருவரா, இருவரா, மூவரா, மூன்றும் சேர்ந்த ஒரு கலவையா? என்ன நினைக்கிறீங்க? பரலோகத்தின் தேவன் பரலோக பிதா என்று அழைக்கப்படுகிறவர். அப்பானா ஒருத்தராக தானே இருக்கணும். அப்போ பிதா என்று அழைக்கப்படுகிறவர் ஒருவரா, இருவரா, மூவரா, அல்லது மூன்றும் சேர்ந்ததான ஒரு கலவையா என்று சிந்திக்க வேண்டும். இஸ் கிரைஸ்ட் இஸ் த ஸ்ட்ரெங்த் ஆஃப் அ கிறிஸ்டியன். கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நம்முடைய பலம், ஜெயபலம். நாம் கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே, இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறோமே, அவரா சிந்தித்து பார்க்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் மூவர் என்றாலோ அல்லது கிறிஸ்து மூவரில் ஒருவர் என்றாலோ கிறிஸ்து எப்படி கிறிஸ்தவர்களுடைய ஜெயபலமாக இருக்க முடியும்? போய் சிந்தித்து பாருங்க. மை ஸ்ட்ரென்த் இஸ் மை லார்ட், மை ஸ்ட்ரென்த் இஸ் மை காட் அண்ட் இட் இஸ் கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் என்று நான் சொல்லுவேனானால் நிச்சயமாக அவர் ஒருவராக இருக்க வேண்டும், பரலோகத்தின் தேவனாக அவர் இருக்க வேண்டும். இப்போ பரலோகத்தின் தேவன் மூவர் என்றாலோ அல்லது கிறிஸ்து என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே அவர் மூவரில் ஒருவர் என்றாலோ கிறிஸ்து எப்படி இந்த கிறிஸ்தவர்களுடைய ஜெயபலமாக அவர் இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். தேவன் தானே நம்மளை பலப்படுத்துகிறார் என்று நீங்கள் சொல்லலாம். காட் ஸ்ட்ரெங்தனஸ், அப்படிதானே? நம்முடைய பலம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. நம்ம சோர்ந்து போகும்போது அவர் நம்மளை பலப்படுத்துகிறார். சத்துவம் குறையும் பொழுது நம்மளை சத்துவம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். இப்படி வேதத்தில் வாசிக்கிறீங்க. நம்மை பலப்படுத்துகிறவர் தான் நம்முடைய தேவன். காட் ஸ்ட்ரெங்தனஸ் இப்படி வேதத்தில் வாசிக்கிறீங்க. சங்கீத புஸ்தகம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் என்கிற இந்த தேவன் தம்முடைய ஜனத்திற்கு, நம்ம ஆரம்பத்தில் ஜெபத்தில் நான் சொன்னேன்ல, கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதே மாதிரி கர்த்தர் பார்த்திங்கன்னா தனக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்கிறார் பாருங்க. அதுவும் அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியமாக காணப்படுது. தன்னுடைய பிள்ளைகளாக, தன்னுடைய ஜனமாக, தன்னுடைய கூட்டமாக அவர் தெரிந்து கொள்கிறார் அல்லவா, அது பெரிய ஸ்லாக்கியம். அப்போ கர்த்தர் தமது ஜனத்திற்கு அவர் பலன் கொடுக்கிறதான தெய்வமா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். God strengthen us in our weakness. நம்ம சோர்ந்து போகிற போது நம்மளை பலப்படுத்துகிற தேவன். சங்கீதம் 138:3 வாசிக்கிறோம், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நமக்கு பயம் வராது என்று அர்த்தம் அல்ல, நம்ம சோர்ந்து போக மாட்டோம் என்று சொல்லியும் அர்த்தம் அல்ல. ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு, சோர்ந்து போயிருக்கிறதான வீக்காக காணப்படுற அந்த ஆத்துமாவுக்கு பலன் தந்து தைரியப்படுத்துகிறவராம். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர் என்கிறது உண்மை. ஆனால் இன்றைக்கு செய்தி அது அல்ல. தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர் என்பது இன்றைய செய்தி அல்ல, அல்லது இந்த வசனம் கொடுக்கிறதான செய்தியும் அது அல்ல. அவரே நம் பலம், ஜெயபலம் என்பதுதான் செய்தி. God himself is our strength. தேவன் நம்மை பலப்படுத்துகிறார் என்கிறது செய்தி அல்ல, தேவனே நம்முடைய பலம் என்பதுதான் செய்தி. இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதற்கு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதை குறித்து நீங்கள் வாசிச்சிருப்பீங்க இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதை வைத்து இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதை குறித்து பேசுகிறதான வேதாகமும் கர்த்தரை தியானிப்பதை குறித்து பேசி இருக்கிறது. கேட்டிருக்கீங்களா? வாசித்திருக்கீங்களா? meditating the word is different from meditating the God himself. இப்போ வேத வாக்கியங்களை தியானிக்கிறது அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் வேதத்தில், வசனங்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஸ்கிரிப்சரை தியானிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்தல். சங்கீதம் 119:27 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 119:27, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். உணர்த்தி அருள்னா என்ன அர்த்தம்? நான் புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்ற அர்த்தம். உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். அவருடைய அதிசயங்களை தியானிப்பேன். இரண்டாவதாக கர்த்தருடைய பிரமாணங்களை தியானித்தல். சங்கீதம் 119:48 வாசிக்கிறோம், நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். அதிசயங்களை தியானிக்கிறது, பிரமாணங்களை தியானிக்கிறது. மூன்றாவதாக கர்த்தருடைய கட்டளைகளை தியானிக்கிறது. 78 வசனம், சங்கீதம் 119:78, அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். சங்கீதம் 119 நான் 148 வாசிக்கிறோம், வசனத்தை தியானித்தல். வசனத்தை, ஆண்டவர் பேசினதான காரியங்கள், செய்ததான காரியங்கள், கட்டளைகளாக கொடுத்த காரியங்கள், பிரமாணங்களாக கொடுத்த காரியங்கள், இதெல்லாம் தியானிக்கிறது. அடுத்தது ஆண்டவர் பேசின எந்த காரியமாக இருந்தாலும், ஒருத்தனை ஆண்டவர் திட்டியிருப்பார், கடிந்து கொண்டிருப்பார், இந்த காரியங்களை கூட தியானிக்கிறதான காரியம் எந்த வசனமாக இருந்தாலும். சங்கீதம் 119:48 உமது வசனத்தை தியானிக்கும்படிக்கு குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதற்கு நான் மறக்க மாட்டேன் அப்படின்றத காணி. இப்போ கண்களில் உடன்படிக்கை பண்ணுகிறதை குறித்து நான் பேசினேன்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? விழுந்து போன மனுஷனுடைய இச்சையான ஸ்பாவங்கள் மேற்கொள்ள பார்க்கும்போது ஐ டிசைடட் சம்திங். நான் என்ன பண்ணிட்டேன், என் கண்களோடு கூட ஒரு காரியத்துக்கு உடன்படிக்கை செய்கிறேன், இதை பார்க்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் பார்க்கறதுனால தானே உள்ளுக்குள்ளார போகுது. அதே போல் இந்த மனுஷன் இன்னொரு உடன்படிக்கை பண்ணுறான். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுக்கு நான் மறக்க மாட்டேன், எழுந்து அதை குறித்து சாமத்தில் பார்க்கறதற்கு கண்களோடு கூட அவன் என்ன பண்ணுறான், ஒரு காரியத்தை செய்கிறான். இதுதான் ஹி டிசைடட் சம்திங். அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் கர்த்தருடைய செய்கைகளை எல்லாம் தியானித்தல். சங்கீதம் 143:5 வாசிக்கிறோம்,
பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இதுதான் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறதில்ல, இந்த வேதத்தை தியானிக்கிறதான காரியங்கள். செய்தி அதுவல்ல, தேவனை தியானித்தல் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 63:6 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 63:6, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அவர் பேசின வார்த்தைகளை தியானிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவரையே தியானிக்கிறதான காரியம். அவரை தியானித்தோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய முடியுமா? மனதில் ஆண்டவர் காணப்படுறாரு அப்படின்னு சொன்னால் அவரை குறித்த மரியாதையும் பய உணர்வும் தான் நமக்கு உண்டாகுமே ஒழிய நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய முடியுமா? முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதான மனுஷன், நான் உண்மையே தியானிப்பேன் அப்படின்னு சொன்னால் உண்மை என் நினைவிலே வைத்திருப்பேன் என்று சொல்லுகிறதான காரியம், அவரை எண்ணுகிறதான, மறக்காமல் இருக்கிற ஆண்டவரை உண்மை எந்த சூழ்நிலையிலும். சபைக்குள்ளே வரும்போது ஆண்டவர் ஞாபகம் இருக்கிறாரு, வெளியில் போனால் ஆண்டவரை மறந்து விடுகிறேன் என்கிறதான காரியம் அல்ல. படுக்கையில் போனால் கூட அப்போ கூட ஆண்டவரை நினைக்கிறதான நினைவு அவனுக்கு காணப்படுதான். இரண்டாவதாக சங்கீதம் 104:34 இப்படி பக்தன் சொல்கிறான். சங்கீதம் 104:3, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதே ரொம்ப இன்ட்ரெஸ்டெல்லாம் ஒன்றும் இல்லையே, கர்த்தரை குறித்து சிந்திக்கிறதான சிந்தனையாக அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்தில் நீங்கள் வாசிப்பீங்க. அப்போ எல்லாருக்கும் சுவையாக இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை கேட்கும் பொழுது, கர்த்தர் நம்மோடு கூட நேராக பேசினா கூட ரொம்ப இனிமையாலாம் எல்லாருக்கும் இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் பேசினா நமக்கு பிடிக்காது. சொந்த அப்பா கூட பிள்ளைகளுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை கட்டளையிடும் போது அந்த பிள்ளைக்கு இஷ்டப்படுறதில்ல. ஆனால் அந்த பிள்ளைக்கு பிரியமான காரியத்தை தகப்பனோ தாயோ பேசினா பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால், அது நமக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால், முதலாவது தேவன் நமக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இந்த தேவன் மேலே பயபக்தி காணப்பட வேண்டும். அப்போ அவன் சொல்லுகிறான், அவரை தியானிக்கும் தியானம், அவரை எண்ணும் பொழுதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது. அப்படி தானே? எதெல்லாம் எண்ணும் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும்? நமக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை குறித்து, இது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும் என்கிறதான, ஒரு வீடு கட்ட வேண்டும் அப்படின்றதான ஒரு எண்ணம் நமக்கு காணப்படும்னு சொன்னால், ஒரு ஆம்பிஷன் காணப்படும்னா, அதை குறித்து நினைக்கும் போது தான், அந்த பிளானை நினைக்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம். கட்டி முடிச்சுட்டா ஒரு மிகப்பெரிய, அவர் சகோதரன் கட்டி முடித்ததுக்கு சந்தோஷப்படுறாரு. அவர் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம விரும்புகிறதான அந்த காரியம் நடந்தேறும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ தேவன் நம்முடைய உள்ளத்தில், உங்களுடைய மனைவியை நினைக்கும் போது, கணவன் நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் வருதா? எரிச்சல் வருதா? கோபம் வருதா? பிள்ளைகளை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் வருதா? வரணும்ல. அப்போ அவர்கள் நமக்கு பிரியமாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் வரும். இந்த பக்தன் சொல்கிறான், அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாக இருக்கும், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்வேன். மல்கியா 3:16 வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து சொல்லலை, கர்த்தருடைய நாமத்தையே தியானிப்பது, கர்த்தரையே தியானிக்கிறதான காரியத்தை குறித்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பதை விடக்கூடாது, அதை கடந்து கர்த்தரை குறித்து எண்ணுகிறதான அந்த எண்ணம் நமக்கு சந்தோஷமாக மாற வேண்டும். அவரையே தியானிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும். ஏன் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், நம்மை பலப்படுத்துகிறவர் அவர். செய்தி அதுவல்ல, அவரே நம்முடைய பலம். வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரெங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்களும் நம்ம சொல்லக்கூடும். என்ன, நிறைய பணம் இருந்ததுன்னா பணம் நம்முடைய ஸ்ட்ரென்த்து, நல்ல இன்ஃப்ளூயன்ஸ், நல்ல பெயர் புகழ் இருந்தால் ஸ்ட்ரென்த்து, நிறைய வேலைக்காரர்கள் இருந்தால்
அது ஸ்ட்ரென்த்து. எந்த தேசத்தின் பிரஜை என்பது கூட ஒருவனுடைய ஸ்ட்ரென்த்து இல்லையா? ஸ்ட்ரென்த் என்று சொல்லும்போது நிறைய விஷயங்களை இது என்னுடைய பலம், இது என்னுடைய பலம் அப்படின்னு நிறைய சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலுடைய ஜெயபலம்னா யார் அப்படின்னா அவர்களுடைய தேவன் தான். அவரை தெய்வமாய் கொண்டிருப்பதே அவர்களுடைய பலம். அதே போல கிறிஸ்தவர்களுடைய ஜெயபலம் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவை அறிந்திருப்பதே, கிறிஸ்துவை கர்த்தராய் கொண்டிருப்பதே, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருப்பதே கிறிஸ்தவர்களுடைய ஜெயபலம். ஒன்றும் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கலாம், இது கிடைக்கல எனக்கு அது கிடைக்கலன்னு நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கார் பாத்தியா, யூ ஹேவ் காட் இன் யுவர் லைஃப். அதுவே என்ன உனக்கு அப்படின்னு சொன்னால் மிகப்பெரியதான பலம் என்பதை மறந்து போகாதீங்க. அதுதான் செய்தி. கர்த்தராகிய தேவன் உண்மை கிறிஸ்தவனின் ஜெயபலம், அதாவது கிறிஸ்துவே கிறிஸ்தவனின் பலம். கர்த்தர் நம்மோடு இருப்பதே நம்முடைய பலன். என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21, 22 இப்படி வாசிக்கிறோம். என்னாகும் 23, 21, 22. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. நம்ம இந்த வார்த்தையை வாசிக்கும் போது காண்டா மிருகத்துக்கு ஒத்ததான பலன் அவர்களுக்கு காணப்பட்டது. எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட செய்ததான அந்த தேவன் புறப்பட செய்தார். அப்படி நம்மளை ரட்சித்தார் தேவன் அல்ல, எகிப்து என்கிறதான இந்த உலகத்திலிருந்து நம்மளை ரட்சித்தார். புதை குழியிலிருந்து நம்முடைய ஆத்மாவை மீட்டெடுத்தார் அல்லவா? அப்போ இந்த மீட்டெடுத்ததான தேவன் மீட்டெடுத்தார். காண்டா மிருகத்துக்கு ஒத்ததான பெலன் அவர்களுக்கு உண்டு அப்படின்ற வார்த்தையை கேட்கும்போது ரொம்ப நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஆனால் அதில் சீக்ரெட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு முந்தின வருஷத்தில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அப்போ நம்மோடு கூட கிறிஸ்து காணப்படுகிறது நம்முடைய பெலன். காண்டாமிருகத்துக்கு ஒத்ததான பெலன் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலையை கடந்து வருகிறதற்காக, பிரச்சனை நமக்கு இல்லையா, மற்றவர்களை பார்க்கிலும் அதிக பிரச்சனை உண்டு. கவலைகள் நமக்கு இல்லையா, அநேக கவலைகள் உண்டு. அநேக நேரங்களிலே தரித்திரமான நிலை உண்டு. நினைக்கிற காரியங்கள் நடக்காத சூழ்நிலை உண்டு. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் நிற்கிறோம் பாருங்க. அதுக்கு என்ன காரணம்? நாம் நிற்கிறதற்கு காரணமே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால்தான். கர்த்தருடைய கிருபையினால் நிற்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அர்த்தம் என்னன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால். அவர்களுக்கு எங்கிருந்து இப்படிப்பட்ட ஸ்ட்ரென்த்? இந்த ஜாதி, இந்த ஜனம் அநேகராலே நசுக்கப்பட்ட போதிலும் திரும்ப திரும்ப எழும்புகிறார்களே, இந்த பலம் எங்கிருந்து அவர்களுக்கு வந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது தான் நமக்குரிய பலன் அல்லது நம்முடைய பலனாக இருக்கிறது. அடுத்ததாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கள். நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நெகேமியா 8:10, பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து, மதுவை அல்ல மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன். ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கினார். விடுதலையாக்கி ஜனங்க தங்களுடைய தேசத்துக்கு வராங்க. வரும்பொழுது நெகேமியா அவர்களை பார்த்து பேசுகிறதான காரியம், சந்தோஷப்படுங்க, களி கூறுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, இந்த நாள் பரிசுத்தமான நாள், கவலையாய் இருக்கிறதான நாள் அல்ல அப்படி சொல்லிவிட்டு அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன் என்று சொல்லுகிறான். கர்த்தரால் நடந்த காரியம் இது. இல்லை என்று சொன்னால் இன்னும் பாபிலோனில் தான் இருந்திருக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ளே தான் காணப்பட்டிருக்கும். அடுத்து நம்முடைய ஜென்ரேஷன் எப்படி இருக்க போது நமக்கு தெரியாது. ஆனால் விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது களி கூறும் போது அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்குள், அதாவது எங்களுடைய தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே எங்களுடைய பெலன் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்த மறவாதிருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம்
8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 8:1-2. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். கர்த்தரை மகிமைப்படுத்த மறவாதிருங்கள். சங்கீதம் 8:1-2 இப்படி வாசிக்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கு. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பரலோகத்துக்கு மேலாக என்ற அர்த்தம். 2வது வசனம், பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அர்த்தம் என்ன? தேவனை மகிமைப்படுத்த, தேவனுக்கு நன்றி செலுத்த மறவாதிருங்கள். அப்படி நாம் மறந்தோம் என்று சொன்னால், அல்லது அதை இக்னோர் பண்ணுவோம் என்று சொன்னால், குழந்தைகள் பாலகருடைய வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர்னா என்ன அர்த்தம்னா, அவரை துதிக்கிறதான துதிய அவர்களுடைய வாயில் ஆண்டவர் வைத்தாராம். யார் வாயில? குழந்தைகள் பாலகருடைய வாயில ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவரை துதிக்கிறதான துதியை ஆண்டவர் வைத்தார். இது என்ன உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்? எவ்வளோ பெரிய அற்புதமான காரியம்! அற்புதமான காரியம் என்பதல்ல, பெரியவர்களை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் பேசுகிறதான வார்த்தை. ஆண்டவரை துதிக்கிறதான துதி, நன்றி செலுத்துகிறதான காரியம் நமக்கு அது பலன் கொடுக்கிறதாக, நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் கொடுக்கிறதாய் காணப்படுது. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் அஸ். தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றதான நாம், தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டதான நாம் அவரை துதிக்கவும் அவரை ஸ்தோத்தரிக்கவும் கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம தவறும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதுக்காக குழந்தைகள் பாலகருடைய வாயில பலன் உண்டு பண்ணினார். துதிக்கிறதான வார்த்தைகளை ஆண்டவர் தந்து அவர்கள் துதிக்கும் போது அதை பார்க்கும் போதாவது உனக்கு வெட்கம் வரலையா? உனக்கு எவ்வளோ பெரிய காரியங்களை நான் செய்திருக்கிறேன், என்ன ஆண்டவர்னு தெரியுமே, உனக்கு என்னதான் உன்னுடைய கர்த்தர் என்று தெரியுமே, நான் எப்படியாக உன்னை ரட்சித்தேன் என்பது உனக்கு தெரிந்தாலும் நீ என்னை துதிக்கிறதற்கு உன்னுடைய வாயை கூட பயன்படுத்த முடியலையே என்கிறதான காரியம். அது வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவரை துதிக்கிறதான துதி நம்முடைய வாயில் இல்லை. அது ஒரு பெரிய விஷயமாவே தோணலை அப்படின்னு சொன்னால், இதை வாசிக்கும் போதாவது வெட்கப்பட்டு என்ன பண்ணணும்? அவரை துதிக்கவும் நன்றி செலுத்துகிறவர்களுமாக காணப்படுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்த மறவாதிருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய அடைக்கலம் அவரே. நம்மளாம் அபிஷேகிக்கப்பட்டவர் தானே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படி தானே. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்லாம் என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து தனக்கென்று பிரித்தெடுத்து கொண்ட அவருடைய ஜனம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அபிஷேகம். அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாருனால என்ன அர்த்தம்? அபிஷேகிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் அபிஷேகிக்கப்பட்டவன், தேவனாலே அபிஷேகிக்கப்பட்டவன் அப்படி தானே. அப்போ ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்கிறதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அபிஷேகத்தை தரார் அப்படி தானே. பிரித்தெடுக்கப்பட்டதான கூட்டம், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்திலேருந்து விசேஷ காரியங்களை செய்கிறதற்கு ஆண்டவர் தன்னுடைய வேலைகளை செய்கிறதற்கு பிரித்தெடுக்கப்பட்டது உண்டு. அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அநேக சங்கடங்களுக்குள்ளே, பிரச்சனைகளுக்குள்ளே, நிந்தைகளுக்குள்ளே கடந்து செல்லக்கூடும். ஆனாலும் கூட அவனுடைய அடைக்கலம் யாருன்னா, அவனை பிரித்தெடுத்த அந்த தேவன் தான். அவனை பிரித்தெடுத்ததான, அபிஷேகம் பண்ணினதான அவரே. சங்கீதம் 28:8 எப்படி வாசிக்கிறோம்? சங்கீதம் 28:8, கர்த்தர் அவர்களுடைய பலன். கர்த்தர் அவர்களுடைய பலன். கர்த்தர் யாருடைய பலன்? கர்த்தர் யாருடைய பலன் என்று சொன்னால், யாருக்கு கர்த்தர் தெய்வமோ அவர்களுக்கு கர்த்தர் பலன் அப்படித்தானே. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன். கர்த்தர் அவர்களுடைய பலன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாய் இருக்கிறார். அவனை பாதுகாத்து எந்த காரியத்துக்காக அவனை பிரித்தெடுத்தாரோ, அவனை ரட்சித்தாரோ, மீட்டாரோ, அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு அவனுக்கு என்ன வேணும்? பலன் வேணும், அரண் வேணும். ஆண்டவர் சொல்றாரு அவரே பலனா, அவரே அவனுக்கு அரணா. நம்ப வேண்டும். நம்பினால்தான் என்ன பண்ண முடியும்? நம்ம சோர்ந்து போகும்போது செபிக்க முடியும். ஆண்டவரே இப்படியாய் சொல்லி இருக்கிறீரே, என்னுடைய ஜெயபலம் நீர் அல்லவா, என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீரே, ஆனால் கடந்து போகிற பாதை கடினமாய் இருக்கிறதே. உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு அரணான அடைக்கலம் நீர் என்று சொல்லுகிறது அல்லவா.
எனக்கு உதவி செய்யும், என்னை பாதுகாத்தருளும் என்று கேட்கிறதற்கு, ஜெபிக்கிறதற்கு முதலாவது அவர் மேலே நம்பிக்கை வேண்டும். என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய பெலன், ஏசு கிறிஸ்து நம்முடைய பெலன். அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? அபிஷேகம் பண்ணப்பட்டதான எனக்கும் உங்களுக்கும் அரணான அடைக்கலம் என்றால் அவரை அன்றி வேறொன்று இல்லை. தன் தேவனாகிய கர்த்தரில பெலன் கொள்ளுகிறதான மனுஷன் பாக்கியவான். எப்படி? தன் தேவனாகிய கர்த்தரில் பெலன் கொள்ளுகிறவன். எல்லாரும் நம்ம எல்லாம் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து பெலனை பெற்றுக்கொள்கிறோம் அவர் கொடுக்கும்போது. ஆனால் இங்கே என்ன நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், தன் தேவனாகிய கர்த்தரில் பெலன் கொள்ளுகிறதான மனுஷன் பாக்கியவான். இப்போ எது ரொம்ப விசேஷமாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தோணுச்சு, அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது அற்புதமான காரியம், அவசியமான காரியம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது பெரிதாய் தோன்றினதா, கர்த்தரையே தியானிப்பது பெரிதாய் தோன்றினதா? விச் இஸ் கிரேட்டர்? ஏன்னா கர்த்தர் இல்லைன்னா அவருடைய வார்த்தைகளே கிடையாது, அப்படிதானே? கர்த்தர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தைகள் வந்திருக்காது, இந்த வார்த்தைகள் எனக்கு புரிந்தும் இருக்காது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்பது அவசியம். ஆனால் கர்த்தரையே தியானிப்பது அது இன்னும் மேன்மையான காரியம், அது ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதே போல் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறார், அது உண்மை. ஆனால் கர்த்தரே நம்முடைய பலம் என்பது ஆச்சரியமான அற்புதமான ஒரு காரியம் இல்லையா? தன் தேவனாகிய கர்த்தரில் பலன் கொள்ளுகிறதான மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சங்கீதம் 84:5 இப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 84:5, உம்மிலே கர்த்தாவே, உம்மிலே தேவனே, உம்மிலே கர்த்தனாகிய தேவனே, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிறதான மனுஷன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம். ஃபைண்டிங் ஸ்ட்ரெங்க் இன் த லார்ட் when we are weak. அதாவது என்னென்னா, drawing strength from the Lord. அவரிடத்திலிருந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறதான காரியம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30:6. தாவீது என்கிறதான அபிஷேகிக்கப்பட்டதான ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன், அந்த தேசத்தாரால் ஆச்சரியமாய் பார்க்கப்பட்டதான ஒரு மனுஷன், இப்பொழுது அவன் மிகவும் நெருக்கப்படுகிறானாம். 6வது வசனத்தை வாசிக்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். இப்போ அதற்கு முன்பாக சவுல் அவனுக்கு விரோதமாக எழுவின போது, சவுலினுடைய வேலைக்காரர், சவுலினுடைய ஜனங்கள், ஆட்சி, அதிகாரம் இவைகளெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழும்பின போது அவன் என்ன பண்ணுறான்? தப்பித்து ஓடுகிறான். அப்பொழுது அவனோடு கூட ஒரு சிறு கூட்டம் இணைகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் சப்போர்ட்டர்ஸ். தாவீதுக்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறவர்கள். இவர்கள் தான் தாவீதுக்கு அரணா காணப்படுறாங்க. இப்போ சவுலிடத்திலிருந்து தப்பித்து இங்கே அடைக்கலமாக தாவீது ஒரு கூட்டத்தோடு கூட காணப்படுறான், வித் ஹிஸ் சப்போர்ட்டர்ஸ். இப்போ தாவீது நெருக்கப்படுகிறான். ஆனால் எதன் நிமித்தமாக அப்படின்னு சொன்னால், அவன் கூட இருக்கிறதான ஜனங்களே அவனை என்ன பண்ணுறாங்க? கல்லறியணும், இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது இவன் எங்கேயுமே ஓட முடியாது. எங்கே கூட இருக்கிற பாதுகாப்பு அரண் உடைக்கப்படுகிறது. சவுலிடத்தில் திரும்ப ஓட முடியாது. அங்கே அதிகாரம் அவனை கொன்று போடக்கூடும். இந்த இடத்துல வார்த்தை சொல்கிறது, தாவீது டசன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன்ஸ். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அநேக வேளைகளில் நம்மளும் இப்படி தான், எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை, எங்கிருந்தும் பார்த்தீங்கன்னா பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நம்முடைய தேவனுக்குள்ளே நம்மளை திடப்படுத்தி கொள்ள வேண்டியதான நேரங்கள், சூழ்நிலைகள் உண்டு. இட் இஸ் drawing strength from the Lord. எங்கேயோ போய் அல்ல, மலைகளின் மேல் ஏறி அல்ல, கோயில் குளங்களை சுற்றி அல்ல, சபைகளுக்குள்ளே சென்று அல்ல, தேவன் உனக்குள்ளே காணப்படும் பொழுது, தேவன் உன்னோடு கூட இருக்கும் பொழுது you can draw strength for him. அல்லது he himself is your strength. அவரே உன்னுடைய பலமாக, அவரே உன்னுடைய அரணாக காணப்படுகிறார் என்கிறதை நீ உணர்வாய் என்று சொன்னால் you will get அல்லது regain your strength. தாவீதை குறித்து வார்த்தை சொல்கிறது, தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை அவன்
திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் எப்படி பார்க்குறோம்? டேவிட் ஃபவுண்ட் ஸ்ட்ரெங்த் இன் த லார்ட் ஹிஸ் காட். கர்த்தர் என்கிற தன்னுடைய தேவனுக்குள் அவன் தன்னுடைய பலத்தை பெற்றுக்கொண்டான், புதுப்பித்து கொண்டான், பலப்படுத்தி கொண்டான் என்று வார்த்தை பேசுகிறது. ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இப்படி வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19 முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது லெகிதோ. போதும். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை அல்லது அந்த தேசத்தினுடைய நிலைமை எப்படி காணப்பட்டது என்றதை நீங்கள் முழுசாக வாசிக்கும் போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இவன் தேசத்தின் சார்பாக பேசுகிறதான காரியம், கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். ஆண்டவர் ஆகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்கும். அப்படின்னு அர்த்தம். சோர்ந்து போயிருக்கான், நடக்கிறதுக்கு கூட பலன் இல்லை, ஓடுறதுக்கு பலன் அல்ல, தப்புவதற்கு பலன் அல்ல. ஆனால் சொல்கிற என்ன நம்பிக்கை பார்த்தீங்களா? என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அங்கே வாசிக்கிறேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், என் ரட்சிப்பின் தேவன் என் பலன், நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஸ்ட்ரெங்த் இன் த லார்ட் when we are weak. நம்ம பலனற்று போயிருக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதான, தேவன் நம்முடைய பலனாய் இருக்கிறதான காரியமாய் இருக்கிறது. இன்னொன்று, when the children of God try to find their strength from the world, இந்த உலகத்தில் இருந்து அல்லது இப்படி எடுத்துக்கலாம் மற்ற காரியங்களில் இருந்து அந்த பலனை அவர்கள் எடுத்துக்கொள்ள பார்க்கும் பொழுது அல்லது மற்றதை தங்களுடைய பலனாக நினைக்கும் பொழுது அது என்னவாகிறது என்பதை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏசாயா 30:3 எப்படி வாசிக்கிறோம்? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 3வது வசனம். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலொதுக்கு உங்களுக்கு இலச்சையாகவும் இருக்கும். நல்லா கவனிங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங். பார்வோனுடைய கரத்திலிருந்து, எகிப்தின் ஆதிக்கத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணார்? ஆண்டவர்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தார். வருஷங்கள் ஆனது, இவர்களையும் நிறைய ராஜாக்கள் ஆண்டு விட்டார்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவர்கள் ரொம்ப வீக்காக பலவீனமாக ஃபீல் பண்ணும்போது எகிப்துக்கு திரும்புகிறதான காரியம், பார்வோனுடைய பலனுக்கு பார்த்தீங்கன்னா போகிறதான காரியம் அல்லது பலனை அவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறதான காரியம், எகிப்தினுடைய நிழலில் போய் தஞ்சம் அடைகிற காரியத்தை குறித்து இது பேசுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுதுக்கு உங்களுக்கு லட்சையாகவும் இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்போ இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் அல்லது செய்தி என்ன தலைப்பிலே காணப்படுது? என்ன அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுடைய ஜெயபலம், ஸ்ட்ரெங்த் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுடைய தேவனாகிய கிறிஸ்து. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தர்ப்பங்களும் நிறைய டெஸ்ட் நமக்கு வரும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தின் நிழலில் ஒதுங்கி கொள்ளலாமா, பலவானுடைய நிழலிலே ஒதுங்கி கொள்ளலாமா, இங்கிருந்து ஒத்தாசை வருமா, அங்கிருந்து ஒத்தாசை வருமா என்கிறதான பல காரியங்கள் நமக்கு தோன்றலாம். முதலாவது என்ன காரியம் தோன்ற வேண்டுமானால், என்னை அழைத்ததான, என்னை அபிஷேகித்ததான என்னுடைய தேவன் என்னுடைய அடைக்கலமாகவும் என்னுடைய ஜெய பலமுமாய் அவரே காணப்படுகிறார் என்கிற உணர்வு நமக்கு வரும்பொழுது நம்மை தாழ்த்தி முதலாவது என்ன பண்ண முடியும்? ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியும், விண்ணப்பிக்க முடியும். மற்ற எல்லா ஒத்தாசைகளும் அவர் ஏற்படுத்துவார். புரியுதா உங்களுக்கு? இப்போ எகிப்தை கூட உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆண்டவரால் மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா? வேதம் அப்படி சொல்லுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், எகிப்து இந்த ஜனங்களுக்கு உதவி செய்கிற வண்ணமாக ஆண்டவர் மாற்றினார். இயேசுவானவர் குழந்தையாய் காணப்பட்ட போது எங்கே எடுத்து கொண்டு போய் பாதுகாப்பாக யோசேப்பு மரியாளும் கொண்டு போனாங்க? ஆண்டவர் சொன்ன எகிப்துக்கு கூட்டுட்டு போ. அங்கே இருந்தபோது கொஞ்ச நாட்களில் பிள்ளையை கொல்ல வகை தேடினதான ஏரோது இறந்து போனான், பிள்ளையை அங்கே எடுத்துகிட்டு போ.
அப்போ எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னால், நம்மை யாரை கொண்டும் உதவி செய்யவோ அல்லது ஒத்தாசையை அனுப்பவோ தேவனால கூடும். ஆனால் முதலாவது எங்கே தான் போகணும்? நம்முடைய நிழல் ஒதுக்கு நம்முடைய தேவனாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் தான் நம்முடைய அரணாய் இருக்க வேண்டும். அவருடைய நிழல் தான் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்போ என்ன மனதிற்குள்ளாக முதலாவது வர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய தேவன் என்னுடைய பலம், என்னுடைய தேவன் என்னுடைய ஜெயபலமாய் காணப்படுகிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய தேவன். அப்போ என்னுடைய தேவன், நான் யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோனோ அவர் என்னுடைய ஜெயபலமாய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்தாதான் நான் என்ன பண்ண முடியும்? இங்கும் அங்கும் ஓடுவதற்கு முன்பாக தேவனுடைய பாதத்துக்கு ஓட முடியும். அப்படி தானே? அப்போ இதுதான் இன்னைக்கு செய்தி. கண்களை மூடுவோம், அப்படியே கொஞ்சம் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். தன் தேவனாகிய கர்த்தரிலே பலன் கொள்ளுகிறதான மனுஷனாக மனுஷியாக நாம் காணப்படுவோம். வார்த்தை சொல்கிறது, அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். எங்கள் அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இன்னார் என்பதை அறிவிக்கிறதான இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே, நீர் எப்படிப்பட்டவர் என்று புரிந்து கொள்ள சொல்லப்பட்டதான இந்த வார்த்தைகளுக்காக நீர் மாறாதவராக நீர் காணப்படுகிறீர். நீர் சொன்னதான வார்த்தைகளை திரும்பவும் எடுத்துக்கொள்கிறவர் அல்ல, நீர் பொய் உரைக்கிறவரும் அல்ல. நீ சொன்னதை செய்கிறதான தேவனாய் காணப்படுகிறீர். ஒரு மனுஷனை போல அல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஒரு மனுஷனாக வெளிப்பட்டு ஒரு மனிதன் எப்படியாக நடக்க வேண்டும் என்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்து, ஒரு மனிதனுடைய ஆத்மா எப்படி ரட்சிக்கப்படக்கூடும் என்கிற காரியங்களை எல்லாம் எங்களுக்கு நீர் விளக்கமாய் அறிவித்தபடினாலே, சுவிசேஷமாய் சொன்னபடினாலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெயபலமானவர், அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், இந்த நாளில் கர்த்தாவே எங்களுடைய ஜெயபலமாக அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இன்னார் என்று அறிந்து கர்த்தாவே நாங்கள் நம்பிக்கை கொள்ளும்படியாக உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தினபடினால், ஏசு கிறிஸ்து என்கிறதான உம்முடைய நாமத்தை நீர் எங்களுக்கு தெரிவுபடுத்தினபடினாலே உம்முடைய நாமத்திலே நாங்கள் செபிக்கவும், உம்முடைய நாமத்திலே உம்மிடத்திலே வரவும், உம்முடைய நாமத்திற்குள் அடங்கி இருக்கவும், உம்முடைய நாமத்தை அறிவிக்கவும் பெரிதான ஸ்லாக்கியத்தை நீ தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எப்பொழுதும் எங்களுடைய ஜெயபலமாய் இருந்து சோர்ந்து போயிருக்கிறதான பிள்ளைகளை பலப்படுத்தி உமக்குள்ளாக கர்த்தாவே நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே எப்படி தாவீதானவன் உம்முடைய மகனானவன் ஆண்டவர் உம்முடைய பிள்ளை ஆண்டவர் நெருக்கப்பட்ட வேளையிலே உமக்குள்ளாக தன்னை தைரியப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு பலப்படுத்தி கொண்டு ஆண்டவர் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக வைக்கப்பட்டானோ, அவனுக்கு பின் ஓடினதான மற்ற ராஜாக்களுக்கு ஒரு முன் உதாரணமாக வைக்கப்பட்டானோ, அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையும் அமைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் இந்த தேவனுடைய அன்பும் இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென்.